இன்ஃப்ளூயன்சர் சாப்பாடு சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிட முடியுதா? இல்ல சத்தியமா புரியல. சாப்பாடுலாம் இறங்குதா? உங்க வீட்ல நடந்தது இப்படிதானா? இன்ஃப்ளூயன்சர்ன்னு வெளிய பெய்ட் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு, வெக்கங்கெட்டத்தனமா எலக்ஷன் அப்போ சுத்திட்டு திரிஞ்சீங்களே, இப்ப எங்கடா போயிட்டீங்க எல்லாரும்? மானங்கெட்ட நாய்ங்களா? இன்னைக்கு வந்துட்டு வீடியோஸ் போடுங்களா? ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு. உங்கள வந்துட்டு ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கி தான் தர சொல்லல. ஏன்னா எவனாலயும் முடியாது. இது ஒரு அரசாங்கத்த தாண்டி ஒருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒழுக்கமா நடந்துகிட்டு ஒரு பய உணர்வு வந்தா மட்டும் தான் இந்த இன்சிடென்ட் நடக்காம இருக்கும். அத நம்ம தனியா பேசலாம். இன்னைக்கு வந்து வீடியோஸ் போடுங்க. இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் வந்து கியூல நின்னு வந்து என்ன ஐஸ்வர்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நாங்கள் சாப்பாடு தான் சாப்பிட்றோம். நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்களா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு தெரியல. வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேறு மாதிரி நினச்சிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் உங்கள் மேலே இருக்கிற அக்கறை தான் கேட்குறேன். ஆமாங்க, என்ன நீங்கள் கேட்குற கேள்வி அப்படியே ஒன்றும் நாக்க கொடுங்குற மாதிரி கேள்வி கேட்குறேன் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம், அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு நினைப்பு என்னன்னா, கடந்த 5 வருஷமாக நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியலங்க. ஏன்னா அப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இந்த வீடியோவே நீங்கள் வந்து டிவிகே மேலே இருக்கிற வெறியிலையோ டிவிகே மேலே வன்மத்துலையும் எனக்கு போடவே இல்லைங்க. ஆமாம், அந்த பிள்ளை மேலே இருக்கிற அக்கறையில் மட்டும்தான் இந்த வீடியோவை நீங்கள் போட்டிருக்கீங்க. இதில் வேறு கடைசியாக கால் மேலே கால் தூக்கி வேறு போடுறோம் பார்த்தீங்களா? உண்மையானவே கால் மேலே கால் போட்டவரே கடைசியில் ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. சரிங்களா? நீங்கள் பார்த்து உட்காருங்க எங்கேயாவது ஓரமாக.